வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வரும் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். அப்போது அவரை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு வீட்டு வாசல்ல நின்று பொங்கல் வாழ்த்து சொன்னார். இதனால தனக்கு தொந்தரவாய் இருப்பதாக ரஜினியின் பக்கத்து வீட்டு மூதாட்டி ஆவேசமா தனது எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இதையடுத்து ப்ளூ சட்டை மாறனும் ரஜினியை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினியின் வேட்டையன் திரைப்படம் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில பொங்கல் பண்டிகை காரணமா வேட்டையன் படப்பிடிப்புக்கு பிரேக் விடப்பட்டுள்ளது. இதையடுத்து தனது குடும்பத்தினருடன் பொங்கல் கொண்டாடினார் சூப்பர் ஸ்டார். இதனிடையே பொங்கலை முன்னிட்டு அவரது போயஸ் கார்டன் இல்லம் முன்பு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் திரண்டினாங்க. வழக்கமா தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு போன்ற பண்டிகை காலங்கள்ல ரஜினியிடம் வாழ்த்து பெற ரசிகர்கள் கூடுவது வழக்கம். அதே போல பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் அங்கே சென்று இருக்காங்க. இதையடுத்து ரஜினியை சந்தித்த பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஆரோக்கியம், மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ஒழுக்கத்திலும் சிந்தனையிலும் நேர்மை இருந்தாலே வாழ்க்கையில் நிச்சயம் மகிழ்ச்சியும் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ரசிகர்கள் கூட்டம் அதிகமானதுனால ரஜினியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மூதாட்டி ஒருவர் ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க. நல்ல நாளில் கூட நிம்மதியா இருக்க முடியலையே, ஒவ்வொரு பண்டிகைக்கும் வீட்டின் முன் அதிக சத்தம் கேட்குது, வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கூச்சலிடுவதோ, நாங்களும் தான் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுறோம், இதே ஏரியாவில் காலங்காலமாக குடியிருக்கோம், எங்களுக்கெல்லாம் எந்த ஸ்பெஷலும் கிடையாது, இவங்களுக்கு மட்டும் என்னையா இருக்கு, ரசிகர்கள் இங்கே வருவது தொல்லையா உள்ளதா ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு அந்த மூதாட்டி. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரதானத்தை தொடர்ந்து ப்ளூ சட்டை மாறனும் ரஜினியை விமர்சிச்சிருக்காரு. இது பற்றி ட்வீட் செய்துள்ள ப்ளூ சட்டை மாறன், ரஜினி பிறந்தநாள், தீபாவளி, புத்தாண்டு, பொங்கல் என அடிக்கடி போயஸ் கார்டனில் வந்து கோஷம் போடும் ரசிகர்கள், பக்கத்து வீட்டு பெண்மணி ஆவேசம், ரசிகர்களை தனது கல்யாண மண்டபத்திற்குள் அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட இடத்தில் சந்திக்காமல் இப்படி சுற்றி உள்ள வீட்டாருக்கு தொந்தரவு செய்வது ரஜினிக்கு சரியா என பதிவிட்டுள்ளார். இதனடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் ட்விட்டர் பதிவுக்கு ரஜினி ரசிகர்களும் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. சிலர் ப்ளூ சட்டை மாறனை ஒருமையில திட்டியும் கமெண்ட் செய்வதனால ப்ளூ சட்டை மாறன் ட்விட்டர் பக்கத்தில் கலேபரமாக காணப்படுது. நீங்கள் ப்ளூ சட்டை மாறன் சொன்னது சரியா, ரஜினி பண்ணது சரியா, இல்லை யார் பண்ணது சரின்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.